I measure the progress of the community by the degree of progress which woman has achieved. அதாவது ஒரு சமுதாயத்தின் முன்னேற்றம் என்பது அந்த சமுதாயத்தில் பெண்கள் அடைந்திருக்கும் முன்னேற்றத்தை வைத்து தான் நான் அளவிடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இதே இன்னும் கொஞ்சம் டீப்பா போனோம்னாக்கா ஒரு சமுதாயம் எந்த அளவுக்கு நாகரிகமிக்கதாக இருக்கு அப்படின்றத அளவுகோலிட்டு பார்க்கணும் அப்படின்னாக்கா அந்த சமுதாயம் இந்த மதங்கள் கட்டமைச்சு வச்சிருக்கிற பெண்கள் மீதான இந்த புனித புடலங்காயெல்லாம் ஒழித்து கட்டிவிட்டு பெண்களை புனிதப்படுத்தி அந்த புனிதப்படுத்துதல் மூலமாக அவர்களை அடக்குமுறைக்கு உள்ளாக்குகின்ற விஷயங்களை விட்டுவிட்டு அந்த பெண்களை ஒரு சக உயிராக நினைத்து மதிப்பளிக்கின்ற சமூகமே ஒரு நாகரிக சமூகமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட சூழல்ல தான் நம்மளுடைய தமிழ்நாடும் பல முற்போக்கு விஷயங்களை முன்னெடுத்து வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கம் பெருமிதம் கொண்டாலும் தொடர்ந்து நடக்கின்ற இந்த பாலியல் குற்றங்கள், குறிப்பாக பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற அனைத்து விதமான குற்றங்களும் பார்த்தீங்கன்னாக்கா இன்னமும் இந்த சமுதாயத்தில் பிற்போக்குத்தனமான மனிதர்கள் இந்த மத பெருமைகள் கட்டமைத்து வைத்திருக்கின்ற விஷயங்களை வைத்துக்கொண்டு இந்த பெண்களை ஒரு பாலியல் பண்டமாக பார்க்கின்ற சம்பவங்களாக தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது வெளிப்படையாகவே தெரியுது. நாடு முழுக்க எத்தனையோ பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் பொங்குறோம், கருத்து தெரிவிக்கிறோம், அரசியல் கட்சிகள் ஒரு பக்கம் போராடுறாங்க, எல்லாம் நடக்குதே தவிர அதுக்கு அப்புறமேட்டு அந்த குற்றங்கள் நடந்து ஒரு 2 நாள் 3 நாள் மிஞ்சு போனால் ஒரு வாரத்துக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த விஷயங்கள்லாம் மறக்கரைக்கப்பட்டு வேற புதிய விஷயங்களுக்கு தான் தாவிட்டு இருக்கிறோம் அப்படின்றத இங்கே யதார்த்தமாக இருக்குது. சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த மாணவி மீது நடத்தப்பட்ட பாலியல் குற்றங்களுக்காக வெட்டி தலைக்குனிய வேண்டிய சம்பவமாக தான் அந்த சம்பவம் இருக்குது. ஆனாலும் இன்னமும் அந்த பெண்ணை அதாவது அந்த குற்றவாளி மேலே குற்றம் சொல்லுவதை விட இன்னமும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை விக்டிமைஸ் பண்றது, அந்த பெண்ணின் மீதே பழிய போடுகின்ற ஒரு அந்த பொது புத்தின்னு ஒன்று இருக்கு இல்லைங்க, அந்த பொது புத்தியில இருந்து பலரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. 8:30 மணிக்கு மேல ஏன் ஒரு நான் நண்பரோட பேசணும், எதுக்காக காதல் அது இதுன்னு இந்த வயசுல அவசரப்படணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிற்போக்குத்தனமான பொது புத்தியை தான் பலரும் வச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படிதான் யதார்த்தமாவே இருக்குது. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் காதலித்தாலோ அல்லது அவர்கள் நட்பாக சாதாரணமாக பழகிக்கொண்டு அவர்கள் வெளியில் எங்கேயே சென்று நட்பு ரீதியாக பேசிக்கொண்டிருந்தா கூட அவர்களை பார்த்தீங்கன்னாக்கா காதலர்கள் அப்படின்னு நினைத்து கொண்டு அங்க ஒரு மாரல் போலீசிங் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் காதலிக்கிறாங்க அப்படின்னாக்கா அது அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம். அந்த தனிப்பட்ட விஷயத்துல பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் அவர்களுடைய முடிவு தான் முக்கியம். அதுக்கு அப்புறமேட்டு அவர்களுடைய குடும்பத்தினருடைய சம்மதம் முக்கியம். இங்க பாத்தீங்கன்னாக்கா காதல் என்பதே ஒரு சமூக குற்றமாக பார்க்கப்படுகின்ற இந்த சமுதாய சூழல்ல அதுலயும் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் பாத்தீங்கன்னா தனிமையில் இருந்து பேசிட்டு இருந்தாலே அவர்கள் ஏதோ தவறு செய்வது போல சித்தரித்து கொண்டு அந்த இடத்துல ஒரு மாரல் போலீசிங் பண்ணி அந்த இடத்துல பாலியல் குறைப்பு அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்திலேயே இந்த ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. அங்க ஒரு மாரல் போலீசிங் நடந்து அந்த பெண்ணை மிரட்டி, முதல் காதல் என்பது அவருடைய தனிப்பட்ட சுதந்திரம். யாரோ ஒருத்தருக்கு மிரட்டான் அப்படின்னாக்கா நீ சொல்லிட்டு போன்னு சொல்லிட்டு அவர்கள் வெளிப்படையாக தைரியமாக இருவர் ஆணும் சரி பெண்ணும் சரி இருவரும் சமமாக தைரியமாக எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. பேரண்ட்ஸ் சொல்லி என்னைக்கோ ஒரு நாள் தெரிய போற பேரண்ட்ஸ் இன்னைக்கு தெரிஞ்சா என்ன வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் துணிந்து முடிவெடுத்து துணிந்து அவர்களிடம் பேசினாலே இந்த மாதிரி மிரட்டல்காரர்களை பண்ணு. இதுல முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான அத்துமீறல், அதாவது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் காதலிக்கும் போது அங்க 3ஆம் நபர்கள் தலையிட்ட அத்துமீறல் விஷயங்கள் பாத்தீங்கன்னாக்கா இது பாத்தீங்கன்னாக்கா நான் எதுல பாக்குறேன்னாக்கா தர்மபுரி இளவரசன் இவர்களுடைய காதல் சம்பவத்துக்கு அப்புறமேட்டு அதை வச்சுக்கிட்டு அரசியல் செய்தது பாமக. தர்மபுரி இளவரசனும் அவர் காதலித்த பெண்ணும் நிச்சயமாக அது அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம். அந்த இடத்தில் ஜாதியையும் அரசியலையும் தங்களுக்கான ஆதாயமாக மாற்றிக்கொண்டு கிட்டத்தட்ட இதில் அன்புமணி அவர்களுடைய சூழ்ச்சி தான் பெரும்பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊடகவியலாளர்களுமே அந்த சமயத்தை கொடுத்த பேட்டிகள் நிறையவே இருக்குது. அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே இருக்குது தர்மபுரி விஷயத்தில். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல அவங்க அந்த மாரல் போலீசிங் பண்ணி அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா காதலிப்பதற்கு எதிராகவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா சமூக அமைப்புகளை எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்கள்லாம் செஞ்சு காட்டினாங்க. அதுவே அவர்களுடைய அரசியலுக்கு மிகப்பெரிய பின்னடைவு அமைந்தது அப்படின்றது வேற ஒரு விஷயம். ஆனா பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இவர்கள் செய்த அந்த மாரல் போலீசிங் போன்ற விஷயங்களை வைத்துக்கொண்டு இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி போன்ற மதவாத கட்சிகள், RSS போன்ற மதவாத அமைப்புகள் தொடர்ந்து காதலிப்பதை குற்றமாக சித்தரிப்பதோடு
காதலர்கள் எங்கேயாவது பார்த்தாக்கா அவர்களுக்கு கட்டாய திருமணம் அந்த இடத்துல அது அவர்கள் செய்து கொள்ள போறாங்க. ஆனா அந்த இடத்துல அவர்கள் தாலி கட்டு சொல்வது இது போன்ற மாரல் போலீசிங் செய்வதனால இளைஞர்கள் மத்தியிலே பார்த்தீங்கன்னா அவர்கள் காதலிப்பது சரி என்று நினைத்தாலும் அவர்களுக்குள்ளே ஒரு அச்சம், ஒரு காதலிப்பது குறித்த ஒரு அச்ச உணர்வு ஒரு சமூக அழுத்தமாக கொடுக்கப்படுகிறது அப்படின்றத இங்க பார்க்கப்படுகிறது. அச்சுறுத்தலான அழுத்தத்தின் காரணமாக அந்த மாணவி வந்து பாத்தீங்கன்னா துயரத்துக்கு வந்து ஆளாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து இதுல வந்துட்டு அரசியல் செய்வதே வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு அரசியல் கட்சிகள் செய்யறாங்க. உயர்நீதிமன்றம் இந்த விஷயத்தை வந்துட்டு அரசியலாக்கப்படுவதை வந்துட்டு விரும்பல. அவர்களும் இதை அரசியலாக்க பார்க்கின்ற கட்சிகளுக்கு எதிராக தன்னுடைய சாட்டையை சுழற்றி இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அதுவும் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி நேற்று போராட்டம் நடத்துவதற்கு கேட்கப்பட்ட அனுமதி விவகாரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விஷயத்தை வந்துட்டு எதுக்காக அரசியலாக்குறீங்க, வழக்கு விசாரணை போயிட்டு இருக்குது, நீதிமன்றம் தானாகவே முன் வந்து இந்த வழக்கை எடுத்து நடத்திட்டு இருக்கும் போது இதையெல்லாம் ஏன் வந்துட்டு அரசியலாக்குறீங்க? இப்படி ஒரு சம்பவத்திற்கு அனைவருமே வெட்கப்பட வேண்டும். ஆனா இந்த விஷயத்தை வந்துட்டு எல்லாரும் அரசியலாக்கிட்டு இருக்கிறீங்க. குறிப்பாக பெண்கள் பாதுகாப்புல நீங்க ஏன் வந்துட்டு கவனம் செலுத்த மாட்டேன்றீங்க? இந்த விஷயத்தை அரசியலாக்குவதே முனைப்பா இருக்கிறீங்க. அதை விட முக்கியமா என்ன சொன்னாங்கன்னா போராட்டம் நடத்தும் ஒவ்வொருவருமே தங்கள் மனதில் கை வைத்து சொல்லுங்கள், பெண்கள் பாதுகாப்பு கொடுக்கப்படும் என்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நாமளும் இந்த விஷயத்துல வந்துட்டு ஒரே ஒரு எல்லா விதமான அரசியல் இப்போது ஆளுங்கட்சியா இருக்கின்ற திமுக ஆகட்டும், எதிர்கட்சியா இருக்க அண்ணா திமுக ஆகட்டும், பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி எல்லாத்திலுமே கேட்பா ரொம்ப காலம் வேணாம், இது போன்ற பாலியல் குற்றங்கள் காலமா நடந்துட்டு இருக்குன்னு சொன்னாலுமே இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப காலம் வேணாம், கடந்த 10-11 ஆண்டுகள் எடுத்துக்கோ. அதாவது 2014 இருந்துட்டு அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னாக்கா நிர்பயா வழக்கெல்லாம் வந்துட்டு நடந்திருந்தது. நாம அதுக்கு அப்புறம் அந்த நிர்பயா வழக்குக்கு அப்புறமேட்டு தான் பார்த்தீங்கன்னா நாடு முழுக்க ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டு நிச்சயமாக பெண்களுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அளவில் சட்டங்கள் உருவாக்கணும்னு சொல்லிட்டு அந்த பாதுகாப்புக்கு அதிகப்படிய நிதிகள் வந்துட்டு ஒதுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் பேசப்பட்டு அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிர்பயா ஃபண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் உருவாக்குனாங்க. அந்த அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2014 இருந்துட்டு இந்த 2025 இந்த 11 ஆண்டு காலம் வந்து பாத்தீங்கன்னாக்க எத்தனையோ பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது இந்த நாட்டுல. அதுலயும் முக்கியமா ஊடக வெளிச்சம் பெறுகின்ற அனைத்து விதமான பாலியல் குற்றங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா எல்லா கட்சிகளுமே போராட்டம் நடத்துறாங்க. அது இப்ப எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அண்ணா திமுக ஆகட்டும், அப்போது எதிர்கட்சியாக இருந்த திமுக ஆகட்டும், பாட்டாளி மக்கள் கட்சி ஆகட்டும், பாரதிய ஜனதா கட்சி ஆகட்டும், விசிக ஆகட்டும், இப்படி எல்லா கட்சிகளுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா தங்களுடைய அடையாளத்துக்காக இந்த பெண்கள் பாதுகாப்பு செய்த ஒரு போராட்டத்தை நடத்துறாங்க. இந்த போராட்டம் நடத்துவது வந்துட்டு ஓரளவுக்கு உங்களுடைய குரலை கொடுக்குறீங்க நாங்கள் எடுத்துக்கிட்டாலுமே உங்க கட்சிகள் சார்பா இந்த 11 ஆண்டுகள்ல பெண்கள் பாதுகாப்புக்காக இந்த பாலியல் குற்றங்களுக்கு எதிராக எத்தனை விதமான கருத்தரங்கங்களை உங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு மத்தியிலையும் உங்களுடைய கட்சியின் சார்பாக எத்தனை இடங்கள பொதுக்கூட்டங்கள்லாம் நடத்தி நீங்க வந்துட்டு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை ஏற்படுத்தி இருக்கிறீங்க அப்படின்றத ஒரு கேள்வியா இருக்கு. இந்த விஷயத்துல வந்து இடதுசாரி கட்சிகள் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது போன்ற பெண்கள் பாதுகாப்புக்குன்னு அவர்களுடைய துணை அமைப்புகளை வைத்து கொண்டு பாலியல் குற்றங்களுக்கு எதிரான பயிலரங்கங்கள் கருத்தரங்கங்கள்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா மக்களை நேரடியாக சந்தித்து ஓட்டுகளை அறுவடை செய்து அது மூலியமாக ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எத்தனை கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பாலியல் குற்றத்துக்கு எதிரான பயிலரங்கங்கள் கருத்தரங்கங்களை நடத்தி இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நம்ம முன்வைக்கிறோம். அதை விட முக்கியம் என்னன்னாக்கா இந்த விஷயத்தை இடதுசாரி கட்சிகள் மட்டும் இல்ல பல இயக்கங்கள், அதாவது வந்துட்டு ஓட்டு அரசியல் இல்லாத இயக்கங்கள் இருந்துட்டு பல முன்னெடுப்புகளை வந்துட்டு எடுத்து அவர்கள் இப்ப திராவிடர் கழகம்லாம் பாத்தீங்கன்னாக்கா திராவிடர் கழகமா, திராவிட இயக்க தமிழர் பேரவை ஆகட்டும், திராவிட விடுதலை கழகங்கள், மனிதி அமைப்பு போன்ற பல அமைப்புகளும் பாத்தீங்கன்னா அதாவது ஓட்டு அரசியல் இல்லாத அமைப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான பாலியல் குற்றங்களுக்கு எதிராகவும் பாலியல் சமத்துவம் வந்துட்டு இந்த நாட்டில் உருவாகணும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து பலவிதமான பயிலரங்கங்களும் கருத்தரங்களும் நடத்துறாங்க. ஆனா அரசியல் கட்சிகள் ஏன் இதை நடத்தல அப்படின்ற ஒரு கேள்வியை தான் நம்ம இங்க வந்து முன்வைக்கிறோம். முதல்ல அரசியல் கட்சிகள் அவர்களுடைய கட்சி தொண்டர்கள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு கருத்தரங்கங்கள் எல்லாத்தையும் நடத்தி அதை வந்துட்டு முன்னெடுப்பு பண்ணி அதற்கான வேலைகளை வந்து செய்யுங்க. அதை தான் சென்னை உயர்நீதிமன்றமும் சொல்லி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா இதை நீங்க அரசியலாக்குவதை விட இது குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரங்களை தான் முன்னெடுக்கணும். பெண்கள் பாதுகாப்பிற்காக காவலன் செயலி அப்படின்னு சொல்லிட்டு 2018ஆம் ஆண்டு ஒரு ஆப்பை வந்துட்டு தமிழ்நாடு காவல்துறை வந்துட்டு ரிலீஸ் பண்றாங்க. இந்த ஆப் வந்துட்டு அதுக்கப்புறம் காவல் உதவி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் கூட வந்துட்டு செய்யப்பட்டுருச்சு. ஆனா இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இந்த காவல் உதவி ஆப்பை டவுன்லோட் பண்ணவர்களுடைய எண்ணிக்கை வந்துட்டு வெறும் 5 லட்சம் தான். இதே வந்துட்டு புக் மை ஷோ போன்ற என்டர்டைன்மெண்ட் ஆப் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா 5 கோடிக்கு வந்துட்டு டவுன்லோட் செய்யப்பட்டிருக்குது.
அது மட்டும் இல்லாமல் டிராவல் ட்ரிப் ஆப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 1 மில்லியன் கணக்கில் டவுன்லோட் செய்யப்பட்டிருக்குது. ஆனால் ஒரு அத்தியாவசியமான இந்த காவல் உதவி ஆப்பை பற்றின எந்த ஒரு விழிப்புணர்வும் மக்கள் மத்தியில் வந்துட்டு உருவாகலை. இது குறித்தெல்லாம் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை பண்ண வேண்டி இருக்குது. இந்த காவல் உதவி ஆப்பை எப்படியெல்லாம் தொடர்பு கொண்டு சொல்லிட்டு மாஸ் மீடியாக்கள் மூலியமாக திரையரங்குகளில் தொலைக்காட்சிகள் தொடர்ந்து வந்துட்டு ஏன் இதை வந்துட்டு எந்த ஒரு எல்லா கட்சிகளுமே சேனல் வச்சிருக்காங்க. இது அரசு தான் பண்ணல, எல்லா கட்சிகளுமே இன்னைக்கு சேனல் வச்சிருக்காங்க. அவர்களுடைய சேனல்கள் சொல்லலாம். ஏன் அதை விட முக்கியம் என்னன்னாக்கா திரையரங்குகளில் குட்கா விளம்பரங்களுக்கு எதிராக புற்றுநோய் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை வெளியிடுவது போல இந்த மாதிரியான காவல் உதவி ஆப்பை பற்றி ஒரு 10 செகண்ட் வந்து நீங்கள் காணொலியை வெளியிடலாம். இந்த மாதிரி விஷயங்களை விட்டுவிட்டு இன்னும் எத்தனை காலத்தில் இந்த மாதிரி போராட்டங்கள் நடத்தி உங்களுடைய அரசியல் லாபத்துக்காக செய்வீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதை விட முக்கியம் என்னன்னாக்கா ஒன்றிய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் ஆண் பெண் சமத்துவத்தை வலியுறுத்துவது போலவும் ஆண் பெண் சமத்துவம் மற்றும் சம உரிமையை வலியுறுத்துவதோடு ஆணாதிக்கம் மற்றும் பாலியல் நுகர்வு கலாச்சாரத்தை வேற இருக்க வகையில கல்வி முறையில வந்துட்டு மிகப்பெரிய மாற்றங்களை வந்து கொண்டு வரணும். இதுல ஒன்றிய அரசு வந்து பாத்தீங்கன்னாக்கா சனாதன கல்வியை கொண்டு வந்துட்டு மீண்டும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆணாதிக்கம் மற்றும் பாலியல் நுகர்வு கலாச்சாரத்தை விதிக்கக்கூடிய விதத்துல புராண கதைகள் கொண்ட மத சார்ந்த கல்வியை வந்துட்டு உருவாக்குறதுக்கான முயற்சிகளை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் மாநில அரசாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்துட்டு பாலியல் நுகர்வு கலாச்சாரத்துக்கு எதிராகவும் ஆணாதிக்க சமூகத்துக்கு எதிராகவும் பாடத்திட்டங்களை மிகப்பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வர வேண்டிய அவசியம் வந்துட்டு தமிழ்நாடு அரசுக்கு இருக்குது. எத்தனையோ விஷயங்களை முன்னோடி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசு இந்த விஷயத்தை வந்து சரியா செய்யணும். அதே மாதிரி பெண்கள் மீதான பாலியல் குற்ற வழக்குகளை வந்துட்டு குற்றவாளிகளிடம் பணம் பெற்றுக்கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு அநீதி செய்கின்ற போலீஸ்காரர்கள் யார் யாருன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கெடுப்பு நடத்தி அந்த காவலர்கள் மேல கண்டிப்பாக துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும், சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டி இருக்குது. தமிழ்நாடு முழுசுமே பாலியல் வன்கொடுமை வழக்குகள்ல இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படாத அனைத்து வழக்குகளையும் கணக்கெடுத்து காரணமான காவல்துறை அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை வந்து தமிழ்நாடு அரசு எடுக்கணும். பெண்களை பாலியல் நுகர்வு பொருளாக பார்க்கக்கூடிய ஆபாச இணையதளங்களாகட்டும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் விளம்பரங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக தடை செய்வதில் மும்மரம் காட்டணும் அப்படின்றதான் நம்ம தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கையா வைக்கிறோம். இந்த விஷயத்தில் தொடர்ந்து என்ன நடக்குது குறித்து தொடர்ந்து பேசும் தோழர்களே. நன்றி, வணக்கம். என்ன கொள்கை? தொலைநோக்கு பார்வைன்னா தொலைநோக்கு பார்வைன்னா இதுதான் பண்ண போறேன்னு சொன்னாதானே. என்னவோ பெண்களை இவர் தான் முதல்ல அறிமுகப்படுத்தின மாதிரி பேசுறாரு. பெரியாரை வந்து முன்னெடுத்து பேசுனதால வந்து இப்போ என்ன சொல்றது, பூச்சாண்டி வேற மாறு இடத்துல வரான்ற மாதிரி தான் இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும். அது பட் பொறுத்திருந்து பார்க்கும்பொழுது தான் இவருடைய